சர்டிஃபிகேட்டும் நம்ம கரெக்டா குடுத்துட்டோம். அப்புறம் எப்படி இது போல ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்புறம் என்னுடைய சின்ன தங்கச்சி கிட்ட சொன்னேன். அப்பா எனக்கு பென்ஷன்லாம் வராது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. அப்ப என்னுடைய தங்கச்சி சொல்லுச்சு, அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, கடைக்கார அண்ணாக்கு. அவங்க பையனுக்கும் பென்ஷன் வந்துச்சான்னு கேட்டு பாரு அப்படின்னு. நான் கேட்டுருவேன். ஆனா இந்த அண்ணன் எதனா சொல்லிட்டாருன்னா அப்புறம் அப்பா போயிட்டு அவரு கடையில எதனா சொல்லிடுவாரு. என்னத்துக்கு எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண. என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு ஆல்ரெடி. அந்த நம்பர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். நீ நாளைக்கா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த அண்ணா கடைக்கு போயிட்டு பென்ஷன் வருதா அவங்க பையனுக்குன்னு கேட்டு பாரு. அவங்க பையனுக்கு பென்ஷன் வருதுன்னா அப்ப கண்டிப்பா எனக்கும் வரும். அப்படி இல்லைன்னா பென்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிச்சு. மறுநாள் மதியத்துக்கு மேல போயிட்டு என்னுடைய தங்கச்சி அந்த அண்ணா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கு. இல்லையம்மா பென்ஷன்லாம் வந்துட்டே தானே இருக்கு அப்படின்னு அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா போய் சொல்லியிருக்காங்க உங்க அக்கா கிட்ட. காசெல்லாம் வந்துருச்சுமா குட்டி பையனுக்கு, அக்காவுக்கு கூட வந்திருக்கோன்னு. அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி வந்து அக்கா உங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டு வர சொல்லுச்சு அப்படின்னு சொல்றேன். அந்த அண்ணாவோட நம்பரை நான் கேட்கல. அது ஒரு ஆபீஸ் நம்பர் கேட்டிருந்தேன். அதையும் அந்த அண்ணா கொடுத்து அனுப்பியிருந்தாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது நாங்க என்ன பண்றோம்ட்டு. என்னுடைய தங்கச்சி எனக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த அண்ணா கடையில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகும்பொழுது என் உள்ளங்கையில பேப்பர் மடிச்சு கொடுத்துச்சு. இதுதான் அந்த அண்ணா கொடுத்தாங்க நம்பர் அப்படின்னு. பேசு நீயே அப்படின்னு. நான் பேசுறேன். ஆஹ் நீ போ வீட்டுக்கு பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போ மதியம் ஆகும்னு பார்த்தேன். ஏன்னா அப்பதான் மதியத்துலதான் ரூம் கதவை சாத்திடுவாங்க. ஃபேனை ஸ்பீடா வச்சுட்டேன்னா நான் இங்க என்ன பேசணுமோ அதை ஹாலுக்கு கூட கேட்காது. அங்க இருந்து எந்த சவுண்டும் எனக்கு இங்க உள்ளவும் கேட்காது. அப்போ நான் என்னுடைய தங்கச்சி கொடுத்த நம்பரும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த நம்பரும் ஒண்ணுதான். இது கன்ஃபார்ம்னு ஆயிடுச்சு. சேவ்லயே இருந்துச்சு. 2:30 மணிக்கு மேல நான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி எங்க பேசி இருந்தேன்னா வேலூர்ல இருக்கிற ஆர்மி ஆபீஸ்க்கே ஃபோன் பண்ணேன். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன். என்னுடைய மொபைல் நம்பரை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க ஜெயா தானே, என்ன விஷயத்துக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டேன். நான் சொல்லிருந்தேன், ஏன் சார் நான் உயிரோட தான் இருக்கேன், எதுக்காக எனக்கு பென்ஷன் வராம கட் பண்ணீங்க? ஏதாச்சும் சர்டிபிகேட் நாங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, கரெக்டா